ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம டே 9ல என்ன பார்க்க போறோம்னா ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ 10 1 மார்க் பார்க்க போறோம். பாருங்க இதுதான் அந்த 10 1 மார்க்ஸ். ஸோ இந்த 10 1 மார்க்கையும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதோட சொல்யூஷனோட பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒரு 1 மார்க்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. இதே கொஸ்டின்ஸ் அப்படியே 2 மார்க்ஸ்ல கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ நீங்க 1 மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஓகேவா? சரி, ரைட். அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி கேட்கறாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் கேட்கறாங்க. சரி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டை நம்ம பிரித்து எழுதிக்கணும். இங்க பாருங்க, 9 × 2 25 × 2 அடுத்து 49 × 2. ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் பிரிச்சு எழுதினாலே போதும், அடுத்தடுத்த நம்பர் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ 9க்கு ரூட் எடுத்தா என்னது 3, ஸோ ரூட் அப்படியே போட்டுக்குங்க. 25க்கு ரூட் எடுத்தா என்னது 5, ஸோ 5 வெளியே போட்டு கீழே ரூட் உள்ள ரூட் வச்சுக்கோங்க. 49க்கு ரூட் எடுத்து என்னது 7, ஸோ ரூட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே பாருங்க, 3 5 7 அடுத்து என்ன வரும், 9 √2 தான் வரும். அடுத்தது என்ன வரும், 11 √2 வரும். அடுத்தது 13 √2. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் பார்த்ததுனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி 2 மார்க்ஸ் சப்போஸ் இன்கேஸ் 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எழுதணும். ஏங்கிறது 3 √2, பிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பருக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 √2. அவங்க என்ன டேர்ம் கேட்குறாங்கன்னா A4 கேட்குறாங்க. A4க்கு ஃபார்முலா வந்து A + 3D. ஏவோட வேல்யூ என்னது 3 √2, டியோட வேல்யூ என்னது 2 √2. ஸோ பாருங்க, மல்டிபிள் பண்ணோம்னா 3 √2 + 6 √2 என்னது 9 √2. ஸோ இந்த 9 √2 அங்கே இருக்கான்னு பாருங்க, கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், 9 எகைன் உள்ள கொண்டு போயிடலாம். ரூட்டுக்குள்ள கொண்டு போனா 81 × 2. 81 × 2 என்னது 2, மல்டிபிள் பண்ணா 162. ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க வந்து இருக்கு. எனது root of 162 வந்து இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்தது, if the common difference of AP is 7, A25 minus A21 which is equal to, இது என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கேட்கறாங்க. தட்ஸ் ஆல். A25 வந்து நம்ம A + 24D எழுதலாம். மைனஸ் A21 A + 20D எழுதலாம். இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டா இங்க பாருங்க, மைனஸ் ஏவும் பிளஸ் ஏவும் கேன்சல். 24D இருந்து 20D போச்சுன்னா 4D. டியோட வேல்யூ என்னது 7. சப்ஸ்டிட் பண்ணா 4 × 7 என்னது 28. தட்ஸ் ஆல். இவ்வளவுதாங்க அதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இதான் இது அதோட சொல்யூஷன். ஸோ இதோட 2 சம் முடிஞ்சு. நம்ம 3ஆவது சம் பார்க்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, தேர்ட் கொஸ்டின், 10th term from the end of the AP. இங்க பாருங்க, இது 1 மார்க்ல மட்டும் கேட்க மாட்டாங்க, 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. ஸோ நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த எண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் கீவேர்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ரிவர்ஸ்ல இருந்து எழுதிட்டு வரணும். 254 14, 9, ... 4. ஏவோட வேல்யூ என்னது 254. டியோட வேல்யூ சீரிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு பாருங்க. 14 - 9 என்னது -5. A10ஓட வேல்யூ என்னது A + 9D. ஏவோட வேல்யூ என்னது 254. டியோட வேல்யூ என்னது -5. 9 × 5 என்னது -45. 254 - 45 என்னது 209. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் அதோட வேல்யூ. இதான் என்னது 10th term of AP. ஓகேவா? அதோடைய ஆப்ஷன் வந்து A. அடுத்தது 4வது கொஸ்டின். இங்க பாருங்க, 2x, x + 10 3x + 2. இது ஏபிங்கிறாங்க. ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ. ரொம்ப சிம்பிள். ஏபி என்னன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ இந்த ஃபார்முலால போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா இங்க T2ன்னு வச்சுக்கலாம், A2ன்னு வச்சுக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட். நான் இங்க T2ன்னு வச்சு போட போறேன். ஸோ இங்க பாருங்க,
ஸோ இது ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது T1 T2 இது T3 கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணேன். எக்ஸ் பிளஸ் T2 வேல்யூ என்னது எக்ஸ் பிளஸ் 10 மைனஸ் 2x ஈக்குவல் டு 3x பிளஸ் 2 மைனஸ் பிராக்கெட் போட்டு என்ன பண்ணணும் எக்ஸ் பிளஸ் 10. கண்டிப்பா இந்த பிராக்கெட் போட்டிருக்கணும். ஏன்னா மைனஸ்க்கு இந்த மைனஸ் வந்து எக்ஸுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க, இந்த 10க்கு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. ஓகே, அப்போ இங்க எக்ஸ் மைனஸ் 2x வந்து என்னது மைனஸ் எக்ஸ். இந்த 10 எடுத்து அப்படியே போட்டேன். அடுத்து இந்த 3x பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 10 பாருங்க. மைனஸ் எக்ஸ் வந்து 2x எழுதலாம். அடுத்தது பிளஸ் 2 மைனஸ் 10 என்னது மைனஸ் 8 எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு. இங்க இருக்கிற மைனஸ் 10 அங்க போச்சுன்னா சாரி மைனஸ் 8 அங்க போச்சுன்னா பிளஸ் 8 ஆயிரும். அப்போ 10 பிளஸ் 8 என்னது 18 ஆயிரும். அப்போ 2x பிளஸ் எக்ஸ் என்னது 3x ஆயிரும். அப்போ x ஈக்குவல் டு 18/3 என்னது 18/3 ஓட வேல்யூ 6. x ஈக்குவல் டு என்னது 6. தட்ஸ் ஆல். x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 16 டேர்ம் ஆஃப் AP. இங்க பாருங்க, SNக்கு ஃபார்முலா எழுதுங்க. SN is equal to என்னது n/2 2a plus n minus 1 into d. சீரிஸ் எழுதிக்கங்க. சீரிஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும், d ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர், d ஓட வேல்யூ அந்த சீரிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுதா, டிகிரீஸ் ஆயிட்டு வருது. எவ்வளவா டிகிரீஸ் ஆயிட்டு வருது, 4 நாளா டிகிரீஸ் ஆகுது, அதனால -4 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னது பதிலா என்னது 16, ஏக்கு பதிலா 10, டிக்கு பதிலா -4. இங்க பாருங்க, இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணா 20, இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணா 60. இந்த 16/2 என்னது 8 எழுதியாச்சு. அப்போ 20 - 60 -40. இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணா -320. தட்ஸ் ஆல். 320 எங்க இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ ஓகே, இதோட நம்ம 5 சம் முடிஞ்சு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த மெத்தட்லயும் இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு சம் வந்து போர்டு எக்ஸாமுக்கு கேட்டுருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா படிங்க. கண்டினியூஸா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நோட்ல எழுதி ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் சம் வந்து என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது. ஸோ இது ரொம்ப ஈஸி. இவ்வளவு சால்வ் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம நேச்சுரல் நம்பரோட சம் ஃபார்முலா தெரிஞ்சாலும் இது இன்னொரு மெத்தட்லயே போடலாம். பட் இன்கேஸ் இந்த 1 மார்க் 2 மார்க்ஸ்ல கேட்டா என்ன பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், ஸ்டெப் வைஸ் போடுறேன். பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நேச்சுரல் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 4 6 8 டாட் 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 அப்படியே 2n வரைக்கும் போகும். எல்லாத்துலயும் காமனா 2 வெளியே எடுத்துட்டேன். இப்போ 1 + 2 + 3 டாட் 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 n வரைக்கும் இருக்கு. இது வந்து SN எழுதிக்கலாம். SN ஃபார்முலா என்னது இங்க பாருங்க. இங்க இல்ல டைரக்டா இது வந்து நேச்சுரல் நம்பரோட சம்முக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும்னா டைரக்டா போட்டுக்கோங்க. என்னது n/2 n + 1. பாருங்க, இந்த 2 2 கேன்சல். அப்போ வந்து என்னதுன்னா n × n + 1. இந்த n உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, n² + n. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். இது 6வது சம் முடிஞ்சு. அடுத்தது an = 7n + 12 சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. nth term of AP சொல்லி காமன் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இங்க பாருங்க, காமன் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன் நீங்க வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணணும்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு கான்சிக்யூட்டிவ் 2 நம்பர் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். நான் வந்து A0 A1 A2 சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க 12, அடுத்தது என்னது 19 கிடைக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா D வந்து என்னதான் இருக்கும், பிளஸ்ல தான் இருக்கும். ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 12 - 19 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பா D ஓட வேல்யூ 7. ஓகேவா, டன். அடுத்தது இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, SN கொடுத்துருக்காங்க. அங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து SN கொடுத்துருக்காங்க. இதோட காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் AP கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ். இது 3 மார்க்லயோ 2 மார்க்ஸ்லயோ வரும், பிக் ஆன்சர்லயே வரும். சப்போஸ் கேஸ் ஸ்டடிஸ்ல கேட்டாலும் கேட்டுருவாங்க. இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி, ஸோ தயவு செஞ்சு இந்த சம் இப்படிதான் போடணும். ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து n-க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, n-க்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க.
பாருங்க 0 சப்ஸ்டிட் பண்ணா எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 0 போட்டா அதோட வேல்யூ 0 ஆயிரும். அதே மாதிரி 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, 1 ஸ்கொயர் அடுத்தது 3 plus 4 என்னது 7 ஆயிரும். அதே மாதிரி 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ 20. அதே மாதிரி 3 சப்ஸ்டிட் பண்ணா அதோட வேல்யூ 39. தயவு செஞ்சு பாருங்க, இந்த இங்க இருக்க உள்ள சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் அழகா இருக்கு. ஏதாவது எனக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் புரியல அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பி பாருங்க. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் தெரியாம தயவு செஞ்சு உள்ள வந்துடாதீங்க. ஸோ ஃபுல்லாமே என்ன ஆயிரும், தப்பாயிடும். ஸோ இப்போ வந்து SN வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 கிடைச்சிருக்கு, 7 கிடைச்சிருக்கு, 20 கிடைச்சிருக்கு, 39 கிடைச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏபியா கன்வெர்ட் பண்ணணும். இது ஏபி கிடையாது, இட்ஸ் நாட் ஏபி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏபியா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஏபியா A1 என்ன ஃபார்முலானா S1 மைனஸ் S0, அது போட்டால் என்னது 7 கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்னா S2 மைனஸ் S1 என்ன கிடைக்குது, 20 மைனஸ் 7 வந்து என்னது 13. அவ்வளோதான். பாருங்க இங்கே தெரிஞ்சிருச்சு எவ்வளவு D. இது ஏபி தான். பாருங்க அடுத்த டேர்ம் வந்து 19 கிடைச்சிருக்கு. அப்போ ஏபி வந்து ஏபி சீரிஸ் பாருங்க 7, 13, 19 டாட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 7. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ டி வந்து என்னது 6. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்னது 6. தட்ஸ் ஆல். ஸோ காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் என்னது, செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணாலே கிடைச்சிரும். பாருங்க டிக்கு என்ன ஃபார்முலா, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் A2 மைனஸ் A1. இங்க பாருங்க இது வந்து A1, இது வந்து A2, இது வந்து A3. பாருங்க ஜஸ்ட் மைனஸ் பண்ணாலே போதும். A2 மைனஸ் A1 பேஸ் வந்து காமனா இருக்கு. ஸோ காமனா 2Qன்னு போட்டேன். அப்போ மேலே வந்து இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். கீழே வந்து என்ன இருக்கு, அப்போ மீதி வந்து -2Q பை +2Q. இது அடிச்சா என்னது -1. அவ்வளோதான். D இஸ் ஈக்குவல் டு என்னது -1. இதுதான் என்னது காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது 10வது சம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, P. காமன் டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, Q. 10th டேர்ம் கேட்குறாங்க. பாரா 10th சம் 10th டேர்ம் கேட்குறாங்க. வாவ், என்ன ஒரு கோஇன்சிடென்ட். ஸோ கிவன் எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு ஏவோட வேல்யூ P, டியோட வேல்யூ Q. 10th டேர்முக்கு என்ன ஃபார்முலா, ஏன் ஃபார்முலா A plus n minus 1 into D. A10 என்னன்னா A plus 9D. ஏவோட வேல்யூ என்னது P, Qவோட வேல்யூ என்னது Q. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A10 ஈக்குவல் டு P plus 9Q. இதுதான் அவருடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதோட ஏபி முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ. நீங்கள் தயவு செஞ்சு பொறுமையாக போட்டு பாருங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அசால்ட்டாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டு பார்த்தா தான் மேக்ஸ் வரும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மார்க் கண்டிப்பாக வந்துடும். ஸோ தேங்க்யூ.